இரண்டாவது கூடுகைக்குள் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த செய்தியாக இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் எழுதின தீர்க்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ ஒரு காரியத்தை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதோ நான் இஸ்ரவேலுக்கு ஒரு காரியத்தை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வருடம் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். இந்த திருசபையை சார்ந்திருக்கிற, இந்த திருசபையை நம்பி இருக்கிற, அல்லது இந்த திருசபையில உறுப்பினராக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நம்ம நிறைய நாள் கூட நம்ம இதுக்கு முன்னாடி அறிவிப்பான சொன்னோம், இந்த வருஷத்துல இந்த காரியம் செய்யணும், இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி. அதே போல நம்ம ஒரு ஃபேமிலி, ஒரு கணவன் மனைவி அல்லது குடும்பமா பிள்ளைகளா சேர்ந்து பேசுவாங்க, இந்த வருஷத்துல இது செய்யணும்பா, இந்த வீட்டை காட்டணும், அல்லது இந்த பசங்களுக்கு திருமணம் பண்ணணும், அல்லது இதை செய்யணும், அது வாங்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் முன்கூட்டியே பிளான் பண்ணி நம்மளுக்கு சொல்றாரு, முன்கூட்டியே திட்டமிட்டு சொல்றாரு, முன்கூட்டியே நமக்கு யோசனையாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முக்கரம்பாக்கத்துல இயங்குகிற சாலோம் சபைக்கு நான் இந்த வருஷம் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா, இந்த திருசபையை சார்ந்திருக்கிற அல்லது இந்த திருசபையில அங்கத்தினராக இருக்கிற, உறுப்பினர் இருக்கிற விசுவாசி குடும்பங்களுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்க தனிப்பட்ட நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு என்ன காரியத்தை செய்ய போறீங்கப்பா? ஆண்டவரே ஜனவரி மாதம் முடிய போகுது, அல்லது பிப்ரவரி மாதம் முடிய போகுது, மார்ச் முடிய போகுது, ஏப்ரல் முடிய போகுது, அல்லது மே மாதம் முடிய போகுது, அல்லது ஜூன் மாதம் முடிய போகுதுன்னு ஒவ்வொரு மாதமும் நீ கேட்டுக்கினே இருங்க. எந்த மாதம் செய்யணும்னு கர்த்தர் பரலோகம் ஞாபகம் வச்சு உனக்கு முன்குறிச்சு இருக்குதோ அந்த மாதம் அது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மாசம் தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ முன்கூட்டியே இன்னைக்கு செய்யுங்க, இப்பவே நடக்கட்டும், என்ன காரியம் போய் சொல்லாத, செய்யாத. கர்த்தர் ஒரு நாளை தீர்மானிச்சிருப்பார், கர்த்தர் ஒரு நாள் அதை யோசித்திருப்பார், கர்த்தர் ஒரு நாள் அதை செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. அதை செய்ய போது யாராலும் தடை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுது. யோபு எழுதின புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுது, அவர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாதான், தடைப்படாது, யாராலும் செய்ய முடியாது. உனக்கு ஒரு காரியத்தை செய்வன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த காரியத்தை செய்வன் கர்த்தர் சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயம் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த திருசபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களே, அந்த வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் கனவு கண்டேன், அந்த கனவு இப்போ என் முன்னாடியே வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. ஐயா யாரோ கூப்பிட்டது போல இருந்ததுயா, நான் ஜெபம் பண்ணும் போது அல்லது தூங்கும் போது யாரோ கூப்பிட்டது போல இருக்குது, இப்போ அந்த கூப்பிட்ட சத்தம் என் காதுல கேட்டுனே இருக்குது சொல்றாங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சத்தம் என் காதுல கேட்டுனே இருக்குதையா, அல்லது நான் பார்த்த காட்சி, நான் பார்த்த தரிசனம், அல்லது நான் பார்த்த சொற்பனம் என் முன்னாடி வந்து நின்னுக்குதே, இப்போ கண்ண முன்னாடி தெரியுது. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நான் செய்வேன் என்று சொன்ன காரியம் உன் காதுல தொனிச்சுக்கினே இருக்கும். எப்போ, எதுவரை? இந்த மாசம் முழுவதும், இந்த ஜனவரி மாசம் முழுவதுமா, அல்லது பிப்ரவரி மாசம் முழுவதுமா, அல்லது இந்த வருடம் முழுவதுமா எனக்கு தெரியாது. அந்த காரியம் நிறைவேறும் வரை உன் காதுல தொனிச்சுக்கினே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த காரியம், அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும் வரை, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும் வரை உன் வாழ்க்கையில என்ன பண்ணாது, காதுல தொனிச்சுக்கினே இருக்கும். அப்போ இந்த வருஷத்துல உன் குடும்பத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அப்போ மனுஷனால முடிஞ்ச காரியம் இல்லை, நல்லா கவனிக்கணும். மனுஷனால் முடிஞ்ச காரியம் இல்லை, நம்முடைய பலத்தால செய்யற காரியமும் இல்லை, நம்முடைய பலத்தால அல்லது நம்முடைய சுய பலத்தால, பணத்தால, செல்வாக்கால, பதவியால செய்யற காரியம் இல்லை. அதுக்கு மேல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் செல்வாக்கால செய்ய முடியாத காரியம், அல்லது பணத்தால செய்ய முடியாத காரியம், சுயபலத்தால செய்ய முடியாத காரியம்,
பதவியால செய்ய முடியாத காரியம், ஆள்பலத்தால செய்ய முடியாத காரியத்தை இந்த வருஷம் உன் குடும்பத்துல, உன் இல்லத்துல, உன் வீட்டுல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன காரியம், என்ன காரியம்னு என்ன கேட்காதீங்க. அந்த காரியம் நிறைவேறு வர உன் காதுல துணிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த காரியம் நிறைவேற வர, ஆண்டவரே என் காதுல கேட்குதுப்பா, நீங்க சொன்ன காரியம் என் காதுல கேட்குது, எப்பப்பா தர போறீங்க, எப்பப்பா நிறைவேற்ற போறீங்க எனக்கு சொல்றேன். நான் இன்னும் ஒரு படி அல்லது இன்னும் ஒரு விசுவாசத்தோட நான் சொல்ல முடியும்னா என்ன தெரியுமா, இன்னும் எதெல்லாம் தடைப்பட்டு நடக்க முடியாம, தடையாயி, அல்லது செய்ய முடியாம, அல்லது நீ புறக்கணிக்கப்பட்டு, அல்லது பலவித தோல்வியில ஃபெயிலியர் ஆகி போயிருக்கோம் நிறைய காரியம். 2023 வர, 2023 ஜனவரி டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வர ஃபெயிலர் ஆகி தோல்வி அடைஞ்சு, ஐயால தான் இந்த ஃபைல் க்ளோஸ், இது நடக்குமா, இதெல்லாம் இனிமேல் நடத்த முடியாதுயா, இதெல்லாம் அவ்வளோதான்னு சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. உன் மனசு அளவில் பாதிக்கப்பட்டு நீயே மனசுல சோர்ந்து போயிருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, மகளே, நீ சோர்வடைந்து நீ சோர்ந்து போய் நீ முடியாதுன்னு உட்கார்ந்துட்டிய, இப்ப நான் ஃபைலை தோண்டி எடுத்து நான் நிறைவேற்ற போறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோண்டி எடுத்து அந்த காரியத்தை உன்னால முடியல, உன் பிள்ளைகளால முடியல, உன் கணவனால முடியல, உன் பணத்தால முடியல, உன் செல்வாக்கால முடியல, உன் பதவியால முடியல, உன்னுடைய ஆள்பலத்தால குடும்பத்தால முடியல, நீயே குளோஸ் பண்ணிட்ட, அவ்வளவுதான், இதால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டியா? கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி சோர்ந்து போகாத மகளே. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாசம் இந்த 2வது வாரம் நான் உனக்கு வாக்குத்தத்தமாக, ஒரு சவாலாக உனக்கு நான் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இல்ல, ஆலோசனையா சொல்றேன். என்ன தெரியுமா, அந்த காரியத்தை எங்கெல்லாம் நீ தோற்று போயிட்டியோ, எந்தெந்த காரியம் வாய்க்கலன்னு சொல்லி ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியோ, எந்தெந்த காரியமெல்லாம் தோற்று போயிடுச்சுன்னு நினைக்கிறியோ, தோற்று போன காரியத்தை மீண்டும் என்ன பண்ண போறேன், மீண்டும் தோண்டி எடுத்து மீண்டும் அதை துவங்கி நான் முடிக்க போகிறேன். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடம் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அந்த காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேற போது, அது நிறைவேறும் வரை உன் காதுல துணிச்சுக்கினே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என்னத காரியம் ஒருவேளை நீங்க மறந்து போயிருப்பீங்க, ஐயோ இந்த வருஷத்துல இது செய்யணும்னு நினைச்சேன், 2022 23 20 கூட செய்யலையா, அது முடிஞ்சு போச்சியா சரி நினைச்சிருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் அந்த காரியம் தொடங்குகிற வருஷம், கர்த்தர் நிறைவேற்றுகிற வருஷம். இந்த வருஷம் வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 2வது வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது. ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் வேகமா கடந்து போகிறேன். வேகமா வாசிங்க. 2வது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:19 வாசிங்களேன். இங்க கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏசாயா 43:19 ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஒரு புதிய காரியம், முதல் சொன்ன ஒரு காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு காரியத்தை செய்வேன். என்ன காரியம்? அது புதிய காரியம். உன் வாழ்க்கையில பார்க்காத ஒரு அதிசயம், உன் வாழ்க்கையில பார்க்காத ஒரு அற்புதம், உன் வாழ்க்கையில பார்க்காத ஒரு காரியத்தை இந்த வருடம் வாசி. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே. சொல்லுங்க, இப்பொழுதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும். சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? வழியையும் ஆறுகளையும் போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். கைத்தட்டல சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது என்ன காரியம்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அது புதிய காரியம். சொல்லுங்க, அது என்ன காரியம்? புதிய காரியம். அது புதிய காரியம். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நான் அது இப்பவே தோன்றும், அது இப்பவே தோன்றும், அது ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய தேவ ஜனமே, இப்பவே தோன்ற போது உன் காதுல துணிக்க போது. சொல்லுங்க, இப்பவே சத்தமா சொல்லுங்க, இப்பவே தோன்ற போது உன் காதுல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்பவே தோன்ற போது. நீங்க சொல்லிக்கினே போறீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்கல்ல, வாய்ப்பெணத்துறா, தூக்கத்தில் கூட ஏதோ பேசுறா, இப்பதான் பேச போறீங்க, வாய்ப்பெணத்து போறீங்க. என்ன தெரியுமா, இப்பவே தோன்ற போது அது என் காதுல துணிக்க போகுது.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய தேவ ஜனமே, அது இப்பவே உன் வாழ்க்கையில தோன்ற போது, உன் காதுல தொனிக்க போது, நீங்க அதை பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இப்பவே தோன்ற போது, அது என் காதுல தொனிக்க போது, அதை நான் பார்க்க போறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்பவே தோன்ற போது, என் காதுல தொனிக்க போது, அதை நான் பார்க்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது உன் காதுல தொனிக்க போது, அதை நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க என்ன செய்யறாராம்? இரண்டாவது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:29 14 சாரி, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் இதோ, நான் ஒரு அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமா இருந்த இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்? சொல்லுங்க, என்ன செய்வேன்? இந்த வருஷம் என்ன செய்ய போறாரு ஆண்டவரே? ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ரெண்டாவது ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. சொல்லுங்க, என்ன செய்ய போறாரு? எத்தனை பேருக்கு வேணும் ஒரு அதிசயம்? அதிசயம் வேணுமா வேணவா? திடீர்னு உங்க வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் நோட்டு எங்க மறைஞ்சு போயிருந்து இப்ப தேண்டி வைத்தா எப்படி இருக்கும்? ஐயோ, நம்மளுக்கு பிடிக்க முடியும். அப்படி கில்ட் அடிப்போம் பாரு, அப்படி குதிப்போம். அப்பா, ஒரு 10,000 ரூபாய் எங்கேயோ எங்கேயோ இருந்தது, அப்படி தேடி குதிச்சு ஐயா சொன்னார்ல, ஒரு மாசம் சாப்பாடு போட்டுருவோம்ல. 10,000 ரூபாய் கச்சா கூட நம்ம காணிக்க வாங்குறோம்ல. ரைட். அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாராம்? ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. இந்த வருஷத்துல என்ன செய்ய போறாரு? சொல்லுங்க, என்ன செய்ய போறாரு? எத்தனை பேருக்கு அதிசயம் நடக்கணும் நினைக்கிறேன்? அதிசயங்க. என்னங்க அதிசயம்? சாரிபாத்து ஊர்ல அந்த விதவை வீட்டுல ஒரு பிடி மாவு தான் இருந்தது, கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தது. ஆனா தேசத்துல பஞ்சக்காலம் தீருவரை என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டாங்க. கானான் ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சை ரசம் குறைஞ்சு போனாலும் என்ன பண்ணலையா? ஜனாங்க பிரச்சனை வந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கினாங்க, கோச்சும் போயிட்டாங்க, மொழி போடாம போயிட்டாங்கன்னு சொல்லல, அங்க மிச்சம் எடுத்தாங்க. ஏசப்பா வனாந்தரத்துல மீட்டிங் நடத்தினாரு. மீட்டிங் நடத்திட்டு மீட்டிங்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணாங்க? ஐயோ, பத்தாக்குறைய போயிடுச்சு, சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு, ஆனால் குழம்பு இல்லாமல் போயிடுச்சு. குழம்பு மிச்சம் இருந்தது, சாப்பாடு இல்லை பாதி ஜனம் சாப்பிட்டாங்க, பாதி ஜனம் சாப்பிடாம போயிடுச்சுன்னு சொல்லல, 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிக்குது. முன்னாடி நிற்கும் போது ஐயோ வழி தெரியாது வந்துட்டோம், இங்க மாட்டிக்கணும்னு சொல்லி இல்லாம கடலை பிளந்து வழியை தெரிந்து அவங்களுக்கு வழி உண்டாக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தண்ணியில தாகம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புற நேரத்துல கல்லுல இருந்து தண்ணி வர வச்சாரு. நம்ம ஜனம், நம்ம மூளை என்ன வேலை செய்ய தெரியுமா? பூமிக்குள்ள ஒரு போர் போட்டு போர்ல இருந்து தண்ணி எடுத்து நம்மளுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய மூளை பாருங்க, ஆண்டவருடைய அறிவு பாருங்க, ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க, கல்லுல இருந்து தண்ணி எடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன அதிசயம்யா! நம்ம மூளை, நம்ம அறிவு, நம்முடைய பெருக்கம், நம்முடைய படிப்பு, நம்முடைய எஜுகேஷன், பூமிக்குள்ள ஒரு போர் போட்டு போர்ல இருந்து தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறோம். ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய ஞானம் கல்லுல இருந்து தண்ணி எடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வருஷத்துல உனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. எனக்கு தெரியாது என்ன அதிசயம், எனக்கு நான் பட்டியலிட நான் வரல. உன் வீட்டுல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்றேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர் மட்டும் இல்ல, காரியங்களை வாய்க்கிற செய்கிறவர் மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயங்களை செய்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நமக்கு அதிசயத்தை செய்ய போறார். இந்த குடும்பம் இந்த வருஷத்துல வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு அதிசயம் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. நானும் உங்களுக்காக ஒரு சிலருக்காக பேர் சொல்ல விரும்பல, நான் உங்களுக்காக ஜெபிச்சுன்னுக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற காரியமெல்லாம் என் காதுல கேட்டுப்பேன். நைட் டைம்ல தான் ஆண்டவருடைய சமூகத்துல முறையிடுவோம். ஐயோ அப்பா, அவங்க கஷ்டப்படுறாங்களேப்பா, எவ்வளோ கடன், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் ஜெபிப்பேன். கர்த்தர் பார்க்குறாரு. எனக்கே உங்களை குறித்து கஷ்டப்படுறேன்னா, மனசை வருத்தப்படுத்துன்னா, உங்களை உண்டாக்கினவர், தாயின் கருவில் உன்னை பிரித்தவர், வேறு பிடித்தவர், பரிசுத்தப்படுத்தினவர், உன்னை உண்டாக்கினவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், வேதனைப்படுவார். அப்போ உன் வாழ்க்கையில கடன் மாறிச்சுன்னா எவ்வளோ அதிசயம். சொல்லுங்க, கடன் மாறிச்சுன்னா எப்படி இருக்கான்? வீடு கட்டாதவங்களுக்கு ஒரு வீடு கட்டாருன்னா எப்படி இருக்கான்? இதை விடவா
நம்ம சொல்ல முடியுமா? இதை விடவா? அதுக்கு மேலா தேவன் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவருக்கும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். சொல்லுங்க, முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இந்த 2024 என்ன பண்ண போறாரு? ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ரெண்டாவது, இந்த 2024 என்ன பண்ண போறாரு? ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. மூன்றாவது, 2 நாளாகமம் எழுதின புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்துங்க, சத்தமா வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32:24. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளிட்டார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த 3 விஷயத்தை தான் நான் பேசணும்னு சொல்ல போறேன். இதோட நான் முடிக்க போறேன். முதல் சொன்னேன், ஒரு காரியத்தை செய்வேன். ரெண்டாவது, ஒரு அதிசயத்தை செய்வேன். மூன்றாவது, ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அற்புதம். இந்த குடும்பத்தில், இந்த வருஷத்துல உங்களுக்கு வீட்டில் என்ன நடக்க போகுது? அற்புதம். சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அற்புதம் என்ன? இல்லாததை இருக்கிறத பார்க்கிறது தான். உன்னால வாங்க முடியல, உன்னால அதை செய்ய முடியல, அதுதான் அற்புதமா நிக்குது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏசப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல திராட்சை ரசம் குறைப்பட்டு போச்சு. திராட்சை ரசம் குறைப்பட்டு போனதை அந்த இடத்துல என்ன பண்ணாரு? ஒரு அற்புதத்தை செய்தாரு. என்ன? முள்ள முள்ள எடுக்க எடுக்க வந்து நிக்குது. அப்ப கேட்கிறாங்க, முந்தி ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரம் என்று சொல்லி பார்க்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய வாழ்க்கை பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்ன செய்ய போறாரு? அற்புதத்தை செய்ய போறாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. வியாதி சுகமாகிறது ஒரு அற்புதம் தான். வியாதி இருக்குது, வியாதியே இல்லைன்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்காக தேவன் ஒரு அற்புதம் செய்வாரு. உன் தரித்திரம் மாறுவதற்கு, உன் சூழ்நிலை மாறுவதற்கு, உன் இல்லாமைகள் மாறுவதற்கு, உன்னுடைய நோய்கள் மாறுவதற்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தேவன் ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை காட்டிலும் நமக்கு தேவன் அதிகமாய் தேவன் செய்வாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாராம். இந்த எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த போது கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாரு. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ, கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்கள், நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அந்த முகங்களுக்கு அந்த காரியங்களை என்ன பண்றாரு? கர்த்தரை வாய்க்க செய்கிறாரு. அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன செய்யறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அற்புதத்தை செய்வேன். ஜெபிச்சேனா இந்த வருஷத்துல தேவன் அற்புதம் செய்வாருங்க. உனக்கு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். வேலை இல்லாம இருக்கிறீங்களா? நல்ல வேலைகளை தேவன் தருவாரு. வீடு இல்லாம இருக்கிறீங்களா? நல்ல வீடுகளை தேவன் தருவாரு. அல்லது கடனா இருக்கிறீங்களா? கடன் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாரு. நோயா இருக்கிறீங்களா? நோய்களை கர்த்தர் மாற்றுவாரு. தேவன் அற்புதங்களை செய்கிற வருஷம் தான் இந்த வருஷம். நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதி பார்க்கிலும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் சிறந்தபடிக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதே வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இந்த 2வது வாரத்துல நமக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு அற்புதத்தை செய்வேன். என்ன பண்ணுவேன்? ஒரு காரியத்தை செய்வேன், ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அற்புதத்தை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, என் ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை இந்த ஆண்டு செய்ய போறாரு. உன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயம், நினைச்சு தோன்றி பார்க்க முடியாத ஒரு அற்புதம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு காரியம் நிறைவேறணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அதிசயம் நமக்கு
நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று, இந்த எசேக்கியா ராஜாவை போல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு காரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நிறைவேறும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஜெபிக்க ஒரு நாளும் மறக்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்க பிரச்சனையை மாறுவதற்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஒரு படி தேவனிடத்துல முறையிட்டு ஜெபிக்கிறேன். இது எப்படி ஆண்டவரே, ஒரு சவாலா ஜெபிக்கிறேன். கட்டு அவுக்குறோம், கட்டு அழிக்கப்படுது, திரும்ப திரும்ப பண்ணுகிறார்களே கர்த்தர், நீங்க இறங்குங்க, நீங்க இறங்கி யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு நான் ஜெபிக்கிறேன். ஆனா அதுக்கு மேல நீங்களும் ஜெபிக்க வேண்டும். நீங்களும் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் நாமும் மகிமைக்காய் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை இந்த வருஷத்துல செய்ய போறாரு. இந்த திருசபைக்கு செய்ய போறாரு. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த திருசபைக்கு என்ன பண்ண போறாரு? திருசபைக்கு செய்யறாருன்னா உனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் உனக்கு செய்வாரு. ஊழியக்காரங்கள் செய்யறாருன்னா விசுவாசிகள் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை செய்ய போறாரு, ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு, ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். நம்ம யார? நம்முடைய கண்கள் அல்ல, பக்கத்து ஒரு கண்ணா இல்ல. வேதம் சொல்லுது, அந்நிய கண் அல்ல, உன் கண்ணே காணும். அல்லேலூயா. நம்ம கண்ணே காணுயா, நம்ம கண்ணே காணும். நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போறார். சொல்லுங்க. 3 விஷயத்தை சொன்னேன். என்ன விஷயம்? இந்த மாசத்துல ரெண்டாவது இந்த வருஷத்து புதிய வருஷத்துல இந்த மாசத்துல ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ண போகுது? நம்ம காதுல கேட்டுக்கினே இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாரு இந்த மாசத்துல? ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அடுத்தது ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். சொல்லுங்க. ஒரு காரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். சாப்பிட்றத மறந்துட்டா கூட இதை நீங்க மறக்கவே கூடாது. சாப்பிட்றதே மறந்துட்டா கூட என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆண்டவரே, ஒரு காரியம் செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த மாசம் செய்தா நல்லா இருக்கும். யோசிங்க. இந்த மாசம் செய்தா நல்லா இருக்கும். ஒரு அதிசயம் செய்வேன்னு சொன்னீங்களப்பா, இந்த மாசம் செய்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த மாசம் செய்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாசம் ஒரு வேலை இல்லாம குறைவா இருக்கும், வேலை இல்லாம வருமானம் குறைவா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். இந்த மாசம் ஒரு அற்புதம் செய்வாரானா அதெல்லாம் கர்த்தர் மாற்றக்கூடும். அல்லேலூயா. அதனால சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்க, ஒரு அதிசயம் செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் அதிசயத்தை ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா, இந்த மாசம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் என்னைக்கு நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரோ அது நிச்சயம் யாராலும் தடப்படாதென்று யோபு 42:1-2 நம்ம வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஜெபிங்க. உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாராக.